இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 7ஆம் தேதி அருளாளர் மரிய ரொமேரோ மெனசிஸ் என்கிற சலேசிய அருட்சகோதரியினுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். மத்திய அமெரிக்காவினுடைய முதல் அருளாளர் என்று இவரை நம்ம அழைக்கின்றோம். நிகரகுவா என்கிற ஒரு நாட்டில் பிறந்தவர் தான் இந்த மரிய ரொமேரோ மெனசிஸ் என்பவர். மிக இளைய வயதில் இருந்தே துறவரத்தின் மீது நாட்டம் கொண்டவளாக இருந்த ஒரு காரணத்தினால் அருகில் இருந்த சலேசிய அருட்கண்ணீர்கள் நடத்திய பள்ளிக்கு சென்று படித்து பிறகு அதே சபையில் துறவியாக மாற விரும்பி பெற்றோருடைய அனுமதியோடு துறவர பயிற்சிகளையும் முடித்து தொன்போஸ்கோவினுடைய சலேசிய அருட்சகோதரியாக இறைவனுக்கு தன்னையே முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறார். இசை பயிற்சி மற்றும் தட்டச்சு பயிற்சி மூலமாகவும் கல்வியின் மூலமாகவும் இளம் பெண்களை தூய தொன்போஸ்கோவினுடைய வழியில் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்த ஒரு மாபெரும் அருளாளராகத்தான் இந்த அருட்சகோதரியை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, எங்கெல்லாம் இவருக்கு வாய்ப்பு கிடைத்ததோ அந்த இடங்களிலெல்லாம் தொன்போஸ்கோவினுடைய சலேசிய சபையினுடைய இல்லங்களை ஆரம்பித்து அங்கே விடுதிகளில் இருந்த பெண்களுக்கு ஆன்மீக பயிற்சியும் அதே நேரத்தில் வாழ்வியல் பயிற்சியும் கொடுத்து இவர் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார். புனிதர்களுடைய வழியில் அந்த பெண்களை வழிநடத்தினார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். காஸ்தாரிக்கா என்று சொல்லப்படுகிற நாட்டிற்கு வேத போதக பணிக்காக சென்று அங்கே பல்வேறு இடங்களில் இவர் பணியாற்றி இருக்கிறார். இசையின் மூலமாகவும் மற்றும் வாழ்க்கை கல்வியின் மூலமாகவும் மறைக்கல்வியின் மூலமாகவும் இயேசுனுடைய தூய அன்பை மக்களுக்கு இவர் அறிவித்தார். இவருடைய பணிவாழ்வினுடைய இறுதியில் மாரடைப்பால் இறைவனடி சேர்ந்தார் என்று இந்த மரிய ரொமேரோ மெனசிஸ் என்கிற இந்த அருட்சகோதரனுடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். தொன்போஸ்கோவினுடைய சகாய அன்னையினுடைய அருட்புதவிகள் என்கிற அந்த சபையினுடைய ஒரு முத்தாக நிகரகுவா நாட்டினுடைய முதல் அருளாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த அருளாளர் மரிய ரொமேரோ மெனசிஸ் என்பவர். இவருடைய பரிந்துரையால் நாமும் இவருக்கு இருந்த அந்த ஆன்ம தாகம், அதுவும் குறிப்பாக இளையோரை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிற அந்த ஆன்ம தாகம் நமக்கும் இருக்க வேண்டி இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேய் பிடித்து வாய் பேச முடியாத இருந்த ஒருவருக்கு இன்றைக்கு அற்புத சுகமளிக்கிறார், குணமளிக்கிறார். இது அந்த மனிதருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. இயேசு அவருக்கு வாய் பேச முடியாத ஒரு நிலையிலிருந்து அவருக்கு இன்றைக்கு குணமளித்திருக்கிறார். பேய் பிடித்த நிலையிலிருந்து அவரை இன்றைக்கு அந்த பேய்களை விரட்டி அவரை குணப்படுத்தியிருக்கிறார். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மனோதத்துவ ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டிருந்த தரம் தாழ்ந்து கிடந்த அந்த மனிதருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு ஒரு புதிய வாழ்வை தருவதாகத்தான் நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் செயலை பாராட்டுவதற்கு பதிலாக இப்படிப்பட்ட மாபெரும் செயலை செய்தவர் உண்மையாகவே கடவுளுடைய அருளை பெற்றவராகத்தான் இருக்க வேண்டும். பிள்ளைகளை ரசித்து கொண்டே இயற்கையை எழில் கொஞ்சம் அந்த இயற்கையை நான் பார்த்து ரசித்து கொண்டே சில நேரங்களில் வீடியோ எடுத்துக்கொண்டே வந்தேன். அப்பொழுது எனக்கு அருகில் இருந்த ஒரு நண்பர், இதில் என்ன இருக்குது, இதை போய் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிற, இதில் என்ன இருக்குது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க, எல்லாம் மரம் செடி கொடிகள் தானே அப்படி என்று என்னிடத்தில் சொன்னார். அன்புமிக்கவர்களே, செடி கொடிகள் தான் அல்லது வெறும் மரங்கள் தான். ஆனால் இறைவன் இயற்கையை இவ்வளோ அழகாக படைத்திருக்கிறார் என்றால் இயற்கைக்கும் மேலாக என்னை படைத்திருக்கிறார் என்று மனசுக்குள்ளே நான் நன்றி சொல்லிக்கொண்டே வந்தேன் கடவுளுக்கு. அன்புமிக்கவர்களே, பல நேரங்களில் நம்மை சுற்றி இயற்கையினுடைய அழகையும் இறைவனுடைய பிரசன்னத்தையும் உணர மறுக்கின்ற நாம் இறைவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறது என்பதை நம்ப மறுக்கின்றோம். ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயந்தாங்க. நேற்று ஒரு நிகழ்ச்சி ஒன்று கேள்விப்பட்டேன். குருவானவர் ஒருவர் 2-3 மாதங்களுக்கு முன்பாக சலேசி இல்லத்தில் அவருடைய அறையிலேயே மாரடைப்பால் மரணித்திருந்தார். காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு தலை சீவிட்டு திருப்பலிக்காக தன்னையே தயாரித்து கொண்டு இருந்தவர் திடீரென மாரடைப்பால் இறந்து விடுகிறார். இதுதாங்க மனித வாழ்க்கை. எப்பொழுது என்ன, யாருக்கு, எங்கே எது நடக்கும் என்பது நிலையில்லாத ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்துகிறது என்பதை உணர்ந்தோம் என்றால் இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். காரணம், நன்றி இல்லாத இந்த உணர்வு தான், கடவுளை கண்டுகொள்ளாத இந்த மனது தான், கடவுளை உணராமல் இருக்கிற இந்த மனிதன் தான் இன்றைக்கு கடவுளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் இறை பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அந்த இறை பிரசன்னத்தை உணர்ந்து நன்றி உணர்வோடு ஒவ்வொரு நொடியையும் இறைவனுடைய புகழ்ச்சிக்காக நாம் செலவிட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக.
எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.